வெல்கம் பேக் டு சாய் சிவம் ஸ்டிச்சிங். இந்த வீடியோவில் கிராஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோட வீடியோஸை சப்ஸ்கிரைபரோட அன்சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்க்குறீங்க. அது மாதிரி நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் மெட்டீரியலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே உள்பக்கம் எது வெளிப்பக்கம் எது அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடையாளப்படுத்துகிற மாதிரி நீங்களும் கிராஸ் பண்ணி அடையாளப்படுத்திக்கோங்க. ஏன்னா இது மாதிரி நீங்கள் அடையாளப்படுத்துறதுனால ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது, ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஜாயின் பண்ணுறது எல்லாமே மாற்றி ஜாயின் பண்ணாமல் கரெக்டாக அவங்களால ஸ்டிச் பண்ண முடியும். மெட்டீரியலை பிரித்து எடுக்கும்போதே இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. நான் 4 இப்போ ஸ்லீவுக்கு மடிச்சிருக்கேன் இல்லையா, அதே போல் நீங்கள் 4 மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 4 படிக்கணும். இந்த மடிப்பு வந்து பார்டு பகுதியிலேருந்து தான் நான் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு 1 இன்ச் அளவுக்கு எம்மிங் பண்ணுறதுக்காக நான் மார்க் பண்ண அந்த கோட்லேருந்து ஸ்லீவோட லென்த்தை நான் மார்க் பண்ணுறேன். ஸ்லீவ் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதே போல தான் கீழையும் கையோட கீழ்ப்பகுதி எந்த இடத்துல ஸ்டிச் வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்லீவோட சென்டரில் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுறதால அளவு ப்ளவுஸில் எப்படி ஸ்லீவ் இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக அவங்களால ஸ்டிச் பண்ண முடியும். ஒரு சில நேரத்தில் அளவு ப்ளவுஸில் ஸ்லீவ் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சை மாற்றி போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோலாம் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ப்ளவுஸ் வீடியோஸ்னு போட்டு பாருங்கள், நிறைய வீடியோஸ் அதில் இருக்குது. உங்களுக்கு ப்ளவுஸை பற்றின டவுட் ஏதாவது இருந்தாலும் அந்த வீடியோவில் இருக்குது, அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் மார்க் பண்ண லைன்லேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கையோட சுற்றளவு எந்த இடத்துல வருதோ அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கையோட சென்ட்ரி ஏதோ அதையும் நான் சின்னதாக கட் பண்ணி அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவ் நான் எப்படி வளைவாக நான் வரைகிறேனோ அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. மேலே இருக்க 2 பீஸை மட்டும்தான் எடுத்து நீங்கள் ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். 4 பீஸையும் கட் பண்ணிடாதீங்க. இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் கையால் எடுத்து விட்டுட்டு 2 பீஸை மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. சுற்றளவுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவ் கட் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவ் கட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போது ஸ்லீவ் கட் பண்ணி முடித்தோன்னே இதையும் இப்போ நான் 2ஆக தான் மடிச்சிருக்கேன். அதே போல் நீங்கள் 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ப்ளவுஸை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு துணி தேவைப்படும் அப்படிங்கிறது தெரியும். மடிப்பு பகுதி 2ஐயும் ஒன்றா வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸில் முதுகு பக்கம் வர்ற மடிப்பும் ப்ளவுஸ் மெட்டீரியலில் இருக்க மடிப்பும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கணும். இதில் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நான் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு கம்மி பண்ணிவிட்டு மடிச்சிருக்கேன். இப்போ நான் வச்சுருக்க மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸையும் மெட்டீரியலையும் மடிப்பு 2 ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு கீழே அடியில் மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை இன்ச்சு விடுவீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு விட்டாலே போதும். நான் இப்போ அளவு ப்ளவுஸோட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னாங்க, அதனால் நான் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். நீங்கள் கரெக்டாக அளவு ப்ளவுஸ் அளவுக்கே வேணும்னா அளவு ப்ளவுஸ்லேருந்து 2 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பேக் சைடு ஸ்டிச் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நான் மார்க் பண்ண கோட்டுக்கு மேலே தான் அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். பேக் சைடு நெக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்தே நான் மார்க் பண்ணிட்டேன். ப்ளவுஸோட உயரத்தை நான் இப்போ எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்டிச்சுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுக்கோங்க. ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 1/4 இன்ச் அளவுக்கு விட்டாலே போதும். எக்ஸ்ட்ரா விடுறது வந்து 1/4 இன்ச்சுக்கு மேலே விடும்போது ப்ளவுஸில் வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வர மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே வச்சு ஸ்டிச் பண்ண கற்றுக்கோங்க. அளவு ப்ளவுஸ் அளவுக்கு சைடுலேயும் நான் கோடு போட்டு எடுத்துட்டேன். கையோட சென்டரில் ஸ்லீவுக்கு எப்படி மார்க் பண்ணினோ அதே போல் தான் இப்போது ப்ளவுஸ் உடம்பு பகுதியிலையும் ஆம்கோல் லைனை நான் மார்க் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது ஸ்லீவ்லையும் லூஸ் வராது, ஆம்கோல்லையும் உங்களுக்கு லூஸ் வராது, கரெக்டாக இருக்கும். இப்போ அதை சின்ன சின்ன டாட்டா இருக்கதை நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் நீங்கள் எந்த அளவு ஜாயின் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
நெக் வந்து ரவுண்ட் நெக் வேணும்னா இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணுங்கள். உங்களோட இஷ்டம் தான். நெக் வந்து இறக்கம் வைக்கிறதும் டிசைன் வைக்கிறதும் உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு விருப்பப்படி நீங்கள் அதை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் அளவுக்கே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு கோடு போட்டுட்டு தையலுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு, அதாவது 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் சைடில் எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இப்போ நான் மார்க் பண்ணுறது வந்து பேக் சைடில் டாட்டு பிடிப்போம் இல்லையா, அதுக்கு இந்த அளவு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதையும் மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கிராஸ் கட் ப்ளவுஸு ரொம்ப ஈஸியாகவே ஸ்டிச் பண்ண முடியும். பிகினர்ஸ் கூட எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் கரெக்டாக அளவு ப்ளவுஸ் அளவுக்கே உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். உடம்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை சின்னதாக கட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸை விட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கீழே விட்டுருக்கேன். அதை வந்து நான் இப்போ மார்க் பண்ணி கோடு போட்டுட்டு அந்த லைனில் தான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் நான் உள்பக்கம் மடித்து தைக்கணும். அளவு ப்ளவுஸை விட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனால நான் இதை மார்க் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனா இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் அளவுக்கே கரெக்டாக போதுன்னா 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லீவுக்கு கட் பண்ணேன் இல்லையா, அந்த வளைவு இருக்குது பாருங்கள் சைடில், அதே பீஸில் அதே கிராஸில் தான் போட்டு நான் இப்போ கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ண போகிறேன். எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் எப்படி ஒதுங்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ நான் பேக் சைடு கட் பண்ண பீஸை போடுறேன் இல்லையா, அதே மாதிரி கிராஸாக போடணும். அதாவது மெட்டீரியல் நேராக இருக்கணும். நீங்கள் போடுற பேக் சைடு கட் பண்ண பீஸை வந்து கிராஸாக போட்டால் தான் அந்த கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போ சைடில் அந்த கட் பண்ண பீஸ்லாம் இருக்கிற மாதிரி மேலே வந்து ஷோல்டர் வர மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பேக் சைடு மடிச்சிருக்கேன் இல்லையா, உடம்போட அளவுக்கு அந்த அளவை வந்து ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. அதோட கழுத்து அளவு வந்து மேலே வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடை வச்சு தான் நம்ம இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். அதனால் இதே அளவு போட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும். ஏன்னா நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா துணி வேணும். பேக் சைடு அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் டாட் பிடிக்கும் போது உங்களுக்கு அளவு வந்து சின்னதாக போயிடும். அதனால் பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடில் 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க டாட் பிடிக்கிறதுக்காக. இப்போது அதை எடுத்துகிட்டு இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு இன்றைக்கி எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து மேல் பக்கம் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதே போல் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக கீழே அந்த ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதான் கரெக்டான அளவு. நான் மேலே மார்க் பண்ணியிருக்கிறது ஸ்டிச்சுக்காக எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டியோட அளவை நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்டிச் பண்ணால் எந்த இடத்துல நெக் லைன் வருமோ அந்த இடத்துல ப்ளவுஸை வச்சு பட்டியோட இறக்கத்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து தையலுக்காகவும் டாட்டுக்காகவும் எக்ஸ்ட்ரா சேர்த்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் ஆம்கோல் லைன் நம்ம பேக் சைடு பீஸை வச்சு வரைஞ்சோம் இல்லையா, அதே லைனில் கரெக்டாக வச்சுட்டு சைடில் பட்டியோட இறக்கத்தை இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணும்போதே 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான் 2 டைம்ஸ் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். நீங்கள் மார்க் பண்ணும்போதே 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முன்பக்க கிராஸ் இறக்கத்தை வந்து இப்போ நான் மெஷர்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் மெஷர்மெண்ட் பண்ணுற அளவு ப்ளவுஸும் கிராஸ் கட் ப்ளவுஸ் தான். சிங்கிளாக எடுத்து இப்படி இழுத்தீங்கன்னா அது பன் மாதிரி விரிஞ்சு வரும். கிராஸ் பீஸுங்கிறதுனால பேக் சைடு பீஸோட சேர்த்து வச்சு நீங்கள் இதை மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் பட்டியோட இறக்கத்தை கரெக்டாக உங்களால் மெஷர்மெண்ட் பண்ண முடியும். நிறைய பேர் கிராஸ் கட் ப்ளவுஸை இழுத்து வச்சு நீங்கள் அந்த இறக்கத்தை மார்க் பண்ணிங்கன்னா கீழே வந்து கிராஸ் பெருசாக போயிடும். அதனால் அந்த பேக் சைடு பீஸோட சேர்த்து ஒன்றா பிடிச்சி நீங்கள் பட்டியோட இறக்கத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ தையலுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்தேன் இல்லையா, அந்த டாட்டை மட்டும் தான் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே வரைஞ்சாச்சு. பேக் சைடு அளவுக்கே நம்ம இதெல்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் கட் பண்ணது போக பேலன்ஸ் உங்களுக்கு துணி ஒதுங்குறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பீஸை வந்து கிராஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு மேல் பகுதியில் எனக்கு துணி இருந்ததுனால அதுக்கேற்ற மாதிரி நான் அதை கிராஸாக கட் பண்ணி கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் கட் பண்ணுற மெட்டீரியல் எப்படி ஒதுங்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கிராஸாக போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தோன்னே 2யும் வச்சு பாருங்கள். ஆம்கோல் லைனு உடம்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதை உள்பக்கமாக நான் மடிச்சு விட்றேன் இல்லையா, அது மாதிரி பேக் சைடில் மடித்து தைக்கிற அளவை உள்பக்கமாக மடிச்சு விட்டுட்டு பட்டியோட உயரம் எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு தேவைப்படுது. 6 இன்ச் அளவுக்கு ஒரு பட்டி பீஸை ஓரலாக நறுக்கி வச்சுக்கணும். அந்த சைஸ் பண்ணுறது வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த வளைவை வந்து வரைஞ்சி ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த வளைவு வந்து மாறும். அதனால் நீங்கள் டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டி பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜென்ரலாக 2 பீஸை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பட்டியோட உயரம் வந்து 4 இன்ச் தேவைப்படுது. தையலுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்தும் கீழே ஒரு ஸ்டிச் பண்ணுவோம், மேலேயும் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த தையலுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு 6 இன்ச் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ராவே சேர்த்து பட்டி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பட்டி பீஸை தான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். பட்டி பீஸ் ரெண்டும் ஜாயிண்டாக இருந்தது இல்லையா, அதை தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கீழே இருக்கிறது வந்து லைனிங் பீஸு, அதை வந்து உள்பக்கம் வைக்கிறதுக்காக லைனிங் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். லைனிங் பீஸ் 2 பீஸ் வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால பட்டி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும்னா நீங்கள் லைனிங்கில் 2 பீஸு, ப்ளவுஸ் மெட்டீரியலில் 1 பீஸ் வச்சுருக்கேன். ப்ளவுஸ் மெட்டீரியலே உங்களுக்கு நிறையா துணி இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் 2 மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக 3 பீஸ் வர மாதிரி நீங்கள் பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் கிராஸ்கட் ப்ளவுஸ் வந்து பட்டி ஸ்டிஃபாக இருந்தால் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து போடும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் கீழே லைனிங் வர மாதிரி வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் போகிற ஸ்டிச் வந்து லைனிங்கில் வர மாதிரி படிமான தையல் போடுங்க. படிமான தையல் வந்து லைனிங்கில் வந்தால் தான் அந்த லைனிங் பீஸ் வந்து வெளிப்பக்கம் தெரியாது. படிமான தையல் போட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெளி சைடு, அதாவது ப்ளவுஸ் மெட்டீரியலில் ஸ்டிச் வர மாதிரி கீழே எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டே நீங்கள் இது மாதிரி பட்டி பீஸுக்கு வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வளைவை வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எம்மிங் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை மடித்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த கை வந்து கட் பண்ணாமே நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவ் வந்து மாறாமல் இருக்கும். எம்மிங்க்கு மடித்து தைச்சிட்டு கட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லீவ்லையுமே ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவ் வந்து மேல் பக்கம் இருக்க மாதிரி வச்சு தான் நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம மார்க் பண்ணும் இந்த கோடு வந்து உடம்போட சுற்றளவும் கையோட சுற்றளவும் ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி தான் இருக்கும். அதனால் கையோட சுற்றளவை மார்க் பண்ணி ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவ் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் சைட் பீஸை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் விட்டுருக்கீங்களோ அதை மடித்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் சைடு பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் உள்பக்கம் வெளிப்பக்கம் ஏற்கனவே நான் கிராஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ஆப்போசிட் சைடு வந்து மாறாது, அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாறாமல் இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போதே நீங்கள் வச்சு பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது டாட்டு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு அதுக்கு தனியாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். கண்டினியூஸாக என்னோடய வீடியோஸை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இன்னும் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து லெஃப்ட் சைடு பீஸு ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு பீஸு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் மிஸ்டேக் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியும். இல்லைனா பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் சைடு பீஸில் வந்து இதை வச்சு ஜாயின் பண்ணணும். மேலே தெரிகிறது வந்து வெளிப்பக்கம், உள்பக்கம் மடித்து தைச்சிருக்குது அடியில் இருக்குது. இப்போ கிராஸ் பீஸை எப்படி நான் ஜாயின் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு எந்த அளவு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டீங்களோ அந்த அளவு கரெக்டாக ஜாயின் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் விட்டுட்டு கம்மியாக ஜாயின் பண்ணிங்கன்னா நெக் லைனில் வந்து லூஸ் வரும். அதனால் எந்த அளவு நீங்கள் எக்ஸ்ட்ரா விடுறீங்களோ அதை கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ பட்டி பீஸ் ரெண்டையுமே லைனிங் துணியும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுருக்கேன். ஆம்கோல் லைன் ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஆம்கோல் லைன் ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நான் பட்டி எப்படி போடுறேனோ அதே மாதிரி போடுங்க. பட்டி பீஸை வந்து இழுத்து வச்சும் நீங்கள் அந்த லைனை வரையக்கூடாது. லூஸாக வச்சு டாட் பிடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்போ நான் வரைகிற மாதிரி லூஸாக வச்சு தான் நீங்கள் அந்த வளைவை வரைஞ்சிக்கணும். இது மாதிரி வளைவு வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுக்கிறதுனால ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒரே ஈவனாக இருக்கும், எந்த மிஸ்டேக்குமே வராது. இது மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ, பட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, அதுக்காக தான் நான் இதுலேயும் ஷேர் பண்ணுறேன்.
நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். சைடு எந்த பக்கம் வருமோ அதை வந்து சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தப்பு இல்லாமல் ஜாயின் பண்ண முடியும். பட்டி பீஸ் எப்பவும் நார்மலாக எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே போல் தான் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து பட்டி சைடு வர மாதிரி வச்சு படிமான தையல் போடுங்க. ஏன்னா மேல் பக்கம் வரக்கூடாது, கீழ்பட்டியில் தான் வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உறுத்தாமல் இருக்கும். கொக்கி பட்டி ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுட்டு கீழே பட்டி பீஸ் இருக்கு இல்லையா, அதை விட ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஏன்னா இப்போ இதை உள்பக்கமாக மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது பிசிறு துணியெல்லாம் வெளியில் தெரியாது. ஜாயின் பண்ண துணி எல்லாமே உள்பக்கம் வர மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு கொக்கி இருக்க சைடு தான் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதனால அளவு ப்ளவுஸ்லையும் கொக்கி சைடு எந்த அளவு வருதோ அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஏற்கனவே உடம்பு சுற்றளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதோட சேர்த்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ உடம்போட சுற்றளவுக்கு மார்க் பண்ணி போட்ட கோடும் ஸ்லீவோட சுற்றளவுக்கு மார்க் பண்ணி நம்ம கோடு போட்டோம் இல்லையா, அந்த 2 கோடும் ஒரே நேர்கோட்டில் வந்துருச்சுன்னா அளவு ப்ளவுஸ் அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 ஒரே இடத்துல தான் ஜாயிண்ட் ஆகும். அதனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த கோடெல்லாம் வரைஞ்சிட்டே ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் நீங்கள் அடிக்கடி அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி லைன் ஃபஸ்ட்டே போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஜாயின் பண்ணுறது வந்து ஐகோக்கி பட்டி வந்து சிங்கிள் பீஸாக வச்சு தான் ஜாயின் பண்ணணும். ஆனால் கொக்கி பட்டி வந்து 2ஆக மடித்து நம்ம ஜாயின் பண்ணணும். இதை வந்து சிங்கிளாக வச்சு தான் ஜாயின் பண்ணி உள்பக்கமாக மடித்து விட்டு ஸ்டிச் போட்டிருக்கேன். கொக்கி பட்டி 2 ஜாயின் பண்ணணும். இப்போ நான் வச்சு பார்க்குற மாதிரி வச்சு பாருங்கள், 2 ஈவனாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணது வந்து ரைட் சைடு ஸ்டிச் பண்ணதுனால அளவு ப்ளவுஸில் இருக்க ரைட் சைடை வச்சு தான் நீங்கள் சுற்றளவை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி ஆப்போசிட் சைடு நான் எப்படி லைன் போட்டேனோ அதே போல் இந்த சைடும் நான் லைன் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு பாருங்கள். கீழே ரெண்டுமே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆம்கோல் லைனும் ஈவனாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஈவனாக இருந்துச்சுன்னா அடுத்தது பேக் சைடை நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ நான் எப்படி மெட்டீரியலில் 2ஆக மடிச்சிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் 2ஆக மடிச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸையும் 2ஆக மடிச்சுக்கோங்க. ஸ்டிச் எங்கே வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் கோடு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது வந்து ஸ்டிச்சோட அளவு, 2ஆவது நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிறத இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 லைனும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். அதாவது ஸ்லீவை ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச் போடணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவ் மார்க் பண்ணோம் இல்லையா, அது ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வச்சு நீங்கள் ஷோல்டரோட சென்டரில் ஸ்லீவோட சென்டரை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போதே ஸ்லீவோட சென்டரையும் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 வி ஷேப்புமே ஒரே இடத்துல வரும். அதாவது ஸ்லீவில் கட் பண்ண வி ஷேப்பும் ப்ளவுஸு சுற்றுலவுக்கு கட் பண்ண வி ஷேப்பும் ஒரே இடத்துல வரும். அது மாதிரி வந்தாலே நீங்கள் கட் பண்ணுற ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும்னு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரண்ட் சைடில் நம்ம வரைஞ்சோம் இல்லையா லைனு, அந்த லைனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஸ்லீவோட லைனும் ப்ளவுஸில் இருக்க லைனும் ஒரே நேர்கோடாக வந்துடும். நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கிராஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும். பிகினர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியும். ஆனால் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 லைனுமே ஒரே நேர்கோட்டில் வந்துருச்சு. அந்த லைன் மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியதான். பேக் சைடில் லைன் போட்டோம் இல்லையா, அதையும் திருப்பி பார்த்துக்கோங்க. 2 லைனும் ஒரே இடத்துல வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஏற்ற இறக்கம் இல்லாமல் 2 சைடுமே ஈவனாக இருக்குது. இதே போல் ஆப்போசிட் சைடும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போதே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக அந்த அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். 2 சைடுமே நான் வரைஞ்ச லைன் வந்து ஈவனாகவே வந்துருச்சு. அதே போல் ப்ளவுஸும் ஏற்றி இறக்கம் இல்லாமல் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஒரே ஈவனாக வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால நீங்கள் சீக்கிரமாகவே ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம். எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பார்த்தாலே தெரியும், 2 சைடுமே ஈவனாக கரெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நான் பார்க்குறேனோ அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு இப்போ நான் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்கதை 4ஆக மடித்து பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நீங்கள் பேக் சைடில் டாட் பிடிக்கணும். அதனால இதை எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை 4ஆக மடித்து பார்த்துட்டு என்ன அளவு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் பேக் சைடில் டாட் பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 சைடு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, சைடு ஸ்டிச்சு, அது ரெண்டையும் ஒன்றா வச்சு சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரு மார்க் பண்ணதும் சைடு ஸ்டிச் போட்டதும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சிங்கன்னா எந்த இடம் சென்ட்ரு வருதோ அந்த இடத்துல நீங்கள் டாட் பிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து ஒரு சிலருக்கு பின்ன முன்னாடி இறங்கும் இல்லையா, டாட்டு வந்து பர்ஃபெக்டாக பேக் சைடு நீங்கள் பிடிச்சிங்கன்னா ப்ளவுஸ் வந்து கீழே இறங்காது. அதாவது ஃப்ரண்ட் சைடில் இறங்குது, பேக் சைடில் தூக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, டாட்டை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மிஸ்டேக் வரவே வராது. 2 டாட்டுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். மேலே ஆம்கோல் லைனில் ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் அளவுக்கே கரெக்டாக இருக்குது. இதே போல் தான் நீங்கள் செக் பண்ணணும். கீழே ஏற்கனவே செக் பண்ணி டாட் பிடிச்சிட்டோம், அதனால் கரெக்டாக வந்துருச்சு. ப்ளவுஸோட மேலே ஆம்கோல் லைனையும் இது மாதிரி வச்சு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரா போடுவோம் இல்லையா ஸ்டிச்சு, அந்த ஸ்டிச்சை போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு லூஸாக இருந்தாலோ டைட்டாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணது கரெக்டாக வந்துருச்சு, அதனால் நான் அப்படியே சைடில் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் லூஸாக இருக்குது அப்படின்னா இன்னொரு ஸ்டிச் வந்து உள்பக்கமாகவே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும், அதை நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பிளேலிஸ்ட்டில் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்னு வீடியோ தனியாகவே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் ப்ளவுஸை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதே போல் ப்ளவுஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோலாம் நான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்குக்கு எப்படி நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோமோ அதே போல் தான் நான் இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நெக்குக்கு இந்த கிராஸ் பீஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நிறைய ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாகவே மடித்து தைக்க வேண்டியதில்லை. எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழே நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ எப்படி நெக் லைன் வச்சு பார்க்குறேனோ செக் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஃப்ரண்ட் சைடு நெக் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைட் நெக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே லைட்டாக ஷோல்டரை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஷோல்டர் பிடிச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அசிங்கமாக பெருசாக தெரியும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ எண்டு வரைக்கும் அதே அளவு தான் ஜாயின் பண்ணணும். அதாவது கிராஸ் பீஸ் 1/4 இன்ச்சுக்கு கழுத்து பீஸில் வச்சு ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதே 1/4 இன்ச்சை எண்டு வரைக்கும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ எந்தெந்த இடத்துல வளைவெல்லாம் வருதோ அந்த இடத்துல சின்னதாக கிராஸ் கட் போட்டுக்கோங்க. கிராஸ் பீஸ் மேலே ஸ்டிச் வர மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இது வந்து டபுள் ஸ்டிச் போடுறேன், பைப்பிங் இல்லை, அதனால நம்ம ஜாயின் பண்ணுற பீஸ் ஃபுல்லாகவே உள்பக்கம் போகணும். அதனால் ஃபஸ்ட்டு படிமான தையல் போட்டுட்டு உள்பக்கம் திருப்பும் போது தான் அந்த கிராஸ் பண்ண பீஸ் வந்து வெளிப்பக்கம் தெரியாத அளவுக்கு நல்லாவே உள்பக்கமாக போகும். படிமான தையல் போட்டுட்டு நீங்கள் உள்பக்கமாக திருப்புங்க. நான் உள்பக்கமாக திருப்பி கழுத்தோட எட்ஜில் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடுறேன். நெக்கு ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ளவுஸோட ஃபினிஷிங்கே நெக்கு தான். அதனால் நீங்கள் பார்த்து கரெக்டாக அதை பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே டபுள் ஸ்டிச்சுக்காக இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். எந்த சுருக்கமும் இல்லாமல் நெக்கு கிராஸ் பீஸும் கரெக்டாக ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணுங்கள். கட் பண்ணும்போதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணுங்கள். எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கிராஸ் கட் ப்ளவுஸ் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.